சிவகாசியில் பட்டாசு ஆலைகள் மட்டுமல்ல, சிற்பக்கலை கூடங்களும் அதிக அளவில் உள்ளன. சிலைகள் தயாரிப்பு தொழிலில் நிறைவான வருமானம் இருந்தாலும் மேலும் சில வசதிகளை செய்து கொடுத்து தங்கள் கலை அழியாமல் அரசு பாதுகாக்க வேண்டும் என்கிறார்கள் சிற்பக் கலைஞர்கள். பட்டாசு மற்றும் கேலண்டர்களுக்கு மட்டுமல்ல, சிற்பக்கலைக்கும் பெயர் பெற்றது சிவகாசி. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒளியை கொண்டுதான் சிற்பங்கள் செதுக்கப்பட்டு வந்தன. ஆனால் தற்போது நவீன தொழில்நுட்பங்களின் வரவால் சிற்பங்களை செதுக்குவதற்கு எந்திரங்களே பயன்படுத்தப்படுவதாகவும், இதனால் சிலைகளை வடிவமைப்பது எளிதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பணி விரைவாக முடிவதாகவும் கூறுகிறார்கள் சிற்பக்கலையில் ஈடுபடுவோர். இந்த தொழிலில் நான் 30 வருஷமாக இருக்கிறேன். இது என்னுடைய அப்பா கற்றுக் கொடுத்தாரு. சில வாத்தியார்ட்ட நான் கற்றுக்கிட்டேன். இந்த தொழில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முந்தி ஒரு 20 வருஷம் முடிக்கலாம் கையில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிறகு நவீனமாக மிஷின் வந்துருச்சு. நம்ம மிஷினில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மிஷினில் பார்த்தாலே கொஞ்சம் கையில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ எங்களுக்கு 30 பேருக்கு தகுந்தபடி வேலை வந்துக்கிட்டு இருக்கு. நான் 35 வருஷமாக வேலை இருக்கேன். ஏன்னா இங்கே வேலை கோயில் வேலை சில வேலை நிறையா வேலை நடக்குங்க. நிறைய வேலை நடக்குன்னா இந்த கஷ்டமான வேலை பெரிய பெரிய சிலைலாம் வரும். இந்த நடராஜ சிலை, காயத்திரி, நிறையா கை வச்சு நிறையா சிலையெல்லாம் வரும். கஷ்டமான வேலைன்னா வரும். அதெல்லாம் முடித்து கொடுத்துருக்கோம். ஒரு புனிதமான தொழில்னால நாங்கள் பாரம்பரியமாக எல்லாருமே இதை செஞ்சுட்டு வரோம். சிற்பங்கள் தயாரிப்புக்கு முக்கிய மூலப்பொருளான கருங்கற்கள் குமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியிலிருந்து கொண்டுவரப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக கருங்கற்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும், இதனால் பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் சிற்பிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் எந்திரங்களின் மூலம் சிற்பங்கள் தயாரிக்கப்படுவதால் மானிய விலையில் மின்சாரம் வழங்கி தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர் சிவகாசி சிற்பக் கலைஞர்கள். கொஞ்சம் வேலைகளுக்கு கல் சரியான முறையில் பாசு இல்லாதனால கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. கல் வசதி வாங்கி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேலை சிறப்பாக நடக்கும். எல்லா பக்கம் மின்சாரம் இலவசமாக கொடுத்தா நமக்கு கொஞ்சம் மானியம் கிடைச்சா நம்ம தொழிலில் கொஞ்சம் கூட்டி பார்க்கலாம். நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிற்பங்கள் செதுக்குவதற்கான ஆர்டர்களை பெறுவதாக கூறுகிறார்கள் பரம்பரையாக இத்தொழிலில் ஈடுபடுவோர். அதனால் அரசு தங்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பு. அழிவடைந்து வரும் இந்த பாரம்பரியமிக்க சிற்பக்கலையை பாதுகாத்திட தமிழக அரசு முறையாக கருங்கற்கள் கிடைத்திடவும், மானிய விலையில் மின்சாரம் கொடுத்து தொழிலை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதே இந்த சிற்பக்கலை தொழிலில் ஈடுபடுபவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக சிவகாசியிலிருந்து கணேஷ்குமார்.